சென்னை கண்ணகி நகரில் அடுத்தடுத்து 2 கொலைகள். தொடர் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். மாமியாரின் தலையில் கல்லை போட்டு கொன்ற மருமகன். மது குடிக்க பணம் கொடுக்காத ஆத்திரத்தில் வெறிச் செயல். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர். திரண்டு சென்று தாக்கிய பெற்றோர்கள். ஆசிரியரை பணி நீக்கம் செய்யவும் கோரிக்கை. தாயை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற கொடூர மகன். சொத்துக்காக கொன்றது போலீஸ் விசாரணையில் அம்பலம். விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கு. போலீசார் திசை திருப்ப முயல்வதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே மது குடிக்க பணம் தராததால் தலையில் கல்லை போட்டு மாமியாரை கொன்ற மருமகனை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூரை அடுத்த பீமந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் பார்வதி அம்மாள். இவருக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் தனது 3வது மகள் நாகபூஷணம் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் பார்வதி அம்மாளுடன் வசித்து வந்தனர். குடி மற்றும் கஞ்சா பழக்கமுள்ள நாகபூஷணத்தின் கணவர் ராதாகிருஷ்ணன் அடிக்கடி வீட்டில் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களாக வேலைக்கு செல்லாமல் அவர் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் தனது மனைவி நாகபூஷணம் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்த மாமியார் பார்வதியிடம் ராதாகிருஷ்ணன் மது அருந்த பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். ஆனால் பணம் கொடுக்க பார்வதி அம்மாள் மறுத்ததால் ஆத்திரமடைந்த ராதாகிருஷ்ணன் கிரைண்டரிலிருந்து ஆட்டுக்கல்லை எடுத்து பார்வதி அம்மாள் தலையில் போட்டு அவரை கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். எங்கள் அம்மா வீட்டில் தனியாக இருந்தாங்க. தனியாக இருந்த நேரத்தில் குடிக்க மருமக புள்ள ராதாகிருஷ்ணன் வந்து காசு கேட்டிருக்காரு. காசு இல்லைன்னு சொன்னோடனே நம்ம ஆட்டுக்கல்லை எடுத்து தலையில் இடித்து பேசகை அப்படியே இந்த பக்கம் செவரு இந்த பக்கம் கல் போட்டு இடித்து சாவடிச்சிட்டாரு. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புல்லரம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் பார்வதி அம்மாள் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பார்வதியை கொன்ற அவரது மருமகன் ராதாகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைத்தனர். மக்களும் இப்படியே பார்த்துட்டு வந்து என்ன நினைச்சேன்னு தெரியல, அவர் கிரைண்டர்கள் எடுத்து அந்த போதையில் இதே அடிச்சிருக்காரு. கண்ணு வெளியே வந்துருச்சு. 2வது மார் மேலே நிறைய அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் மார்பகமே டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களே ஒரு 10-20 மணிக்கு எடுத்தாயிருக்காங்க. திருவள்ளூரின் பல பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாகவும் அவற்றை தடை செய்தால் இதுபோன்ற கொடூர நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். டெய்லியும் காலையில் ஏந்தோன்னா எனக்கு போதை தான் தேவை. அந்த ஆளு அதுக்கோசம் அந்த ஆயா கிட்ட துட்டு கட்டுக்கிறான் பணம். அந்த ஆயா கொடுக்க மாட்டேன்னுச்சு. 2 3 வாட்டி அவங்களுக்குள்ளே தயாராக இருந்துக்குது. அந்த ஆயா குங்குமஞ்சள் இருக்கிற நேரத்தில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே இருக்கிற இந்த கிரைண்டிங் கல்லத்தை வந்து மண்டமல்லே போட்டு இடிச்சிருக்கிறோம் போதில். அந்த ஆளுக்கு போதைன்னு இருக்கணும். ஆனால் இந்த குடியால் தான் இந்த சில குடும்பங்கள்லாம் அழியுது. தேடிது இந்த போதையை எடுக்கணும். இந்த சாராய காட்டியாக ஒயின் ஷாப்பை எடுக்கணும். ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவிக்கு இருக்க இடம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்த மாமியாரை மருமகனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர். தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கை போலீசார் திசை திருப்ப முயல்வதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி அந்தோணியார்புரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜ் என்பவரின் மகன் டெய்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளராகவும் இவர் இருந்து வந்தார். இவர் கடந்த 4ஆம் தேதி பணி முடித்துவிட்டு தனது வீட்டினர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக முத்து மற்றும் பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை கட்சியின் ஒன்றிய செயலாளர் டெய்சி அமிர்தராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
அந்த கொலை செய்த குற்றவாளிகளை காவல்துறையினர் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை. காவல்துறை விரைந்து செய்யாத பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். இந்த கொலையில் சக்கரவர்த்தி மற்றும் ராஜா என்ற இருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தற்போது தலைமறைவாக உள்ள அவர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சக்கரவர்த்தியின் மாமா மகளை டெய்சிங் காதலித்து வந்ததாகவும் இதை அறிந்த சக்கரவர்த்தி காதலை கைவிடுமாறு டெய்சிங்கை வற்புறுத்தியதாகவும் ஆனால் டெய்சிங் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே சக்கரவர்த்தி தனது நண்பர்களுடன் சேர்ந்து டெய்சிங்கை கொலை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடியில் தொடர்ந்து இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதை யாருமே அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஒரு பேப்பரில் நியூஸை போட்டு அதுக்கு பிறகு அந்த இதை மறந்துடுறாங்க. அன்னைக்கு மட்டும் கூடி அதை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதை தடுக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக இதை கண்டிக்கிறது. ஆனால் டெய்சிங்கிற்கு எந்த பெண்ணுடனும் பழக்கம் எதுவும் இல்லை என்றும் போலீசார் பொய்யாக அது போன்ற ஒரு விஷயத்தை புனைந்து வழக்கை திசை திருப்புவதாகவும் டெய்சிங்கின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த மின் விரோதத்தினால தான் இந்த சம்பவம் நடந்துச்சே தவிர என் மகன் எந்த விதமான ஒரு பெண்ணையும் அவன் லவ் பண்ணதும் கிடையாது, அவன் காதலிச்சதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததும் கிடையாது. இது இந்த லவ்ங்கிற மேட்ரு அது அவங்க தவறாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அறியாத அவருடைய தந்தையிடம் காதல் காரணமாக ஒரு பெண்ணை அவர்களுடைய வழக்கை முடிப்பதற்காக காவல்துறை திட்டமிட்ட ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தியிருக்கிறது. டெய்சிங்குக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதனிடையே இந்த கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சக்கரவர்த்தி பிடிபட்டால்தான் வழக்கின் உண்மைத்தன்மை தெரியவரும் என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மீனவர் லிசிங்டன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் தென்பாகம் போலீசார் திணறி வரும் நிலையில் அதேபோன்றுதான் இந்த வழக்கிலும் போலீசார் திணறுவதாக புகார் எழுந்துள்ளது. இசக்கிராஜா, நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் வடமாநில இளைஞர் ஒருவரை வழிப்பறி கொள்ளையர்கள் குத்தி கொலை செய்த சம்பவம் சக ஊழியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை கண்ணகி நகர் பகுதியில் வசிப்பவர் சுதீப்நாத். வடமாநிலத்தைச் சேர்ந்த இவர் காரப்பாக்கத்தில் உள்ள தனியார் மென்பொருள் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் சுதீப்பை வழிமறித்து அவரது செல்போன் மற்றும் பர்ஸை பிடுங்கியுள்ளனர். அப்போது சுதீப் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த வழிப்பறி கொள்ளையர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுதீப்நாத்தை சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் சுதீப்நாத் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதை பார்த்த பொதுமக்கள் ஆட்டோவில் வந்தவர்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் தப்பிச் சென்றனர். இதனிடையே ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சுதீப்நாத் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து கண்ணகி நகர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அதே பகுதியில் உள்ள 15 நபர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா புகைப்பதில் ஏற்பட்ட தகராறில் தினேஷ் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். சென்னை கண்ணகி நகர் 11வது பிரதான சாலையைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் மணிகண்டன் இருவரும் நண்பர்கள். இவர்கள் அதே பகுதியில் உள்ள கோவிலின் அருகில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மணிகண்டனும் அவரது நண்பர்களும் இணைந்து தினேஷை தாக்கியுள்ளனர். இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சாலையோரம் சுருண்டு விழுந்த தினேஷ் அங்கேயே உயிரிழந்தார். பின்னர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மணிகண்டன் மற்றும் அவருடைய 2 நண்பர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கண்ணகி நகரில் தொடர்ந்து 2 கொலைகள் நடந்திருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுராந்தகம் அருகே குடிபோதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் ஜமீன் எண்டத்தூரை சேர்ந்த தனசேகரன் ஆகியோர் சுமை தூக்கும் வேலை செய்து வருகின்றனர். நண்பர்களான இவர்கள் இருவரும் வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு மது அருந்தியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த குமார் அருகில் இருந்த தடியை கொண்டு தனசேகரன் தலை மீது பலமாக தாக்கியுள்ளார். இதில் தனசேகரன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்தார்.
இதையடுத்து தனசேகரனை கட்டையால் தாக்கி கொன்ற குமாரை போலீசார் கைது செய்தனர். வழியில் போகிறவர் வந்து ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சு அவர் கேட்டு 2 பேரும் வாய் தகராகி குமார் என்பது குமார் வந்து எங்கள் சித்தவை கட்டையாலே அடிச்சிட்டாரு. அடிச்சோன்னா அதை சீரியஸ் ஆகி செங்கல்பட்டு போயிட்டு அங்கே பார்த்து முடியாது சொன்னோன்னே ஜிஹெச் போய் அங்கே முடியாது சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ணி செட் ஆகல சொன்னோன்னே இறந்துட்டார். எடப்பாடி அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியரை பெற்றோர்கள் சரமாரியாக தாக்கி பள்ளியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஒன்றியம் கச்சுப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அர்த்தநாரி என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் அப்பள்ளியில் பயிலும் மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவு செய்வதாக அங்கு பயிலும் மாணவிகள் பெற்றோர்களிடம் கடந்த 1 மாதமாக புகார் கூறி வந்துள்ளனர். இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர் சுந்தர வடிவேலுவிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியரை கண்டித்த பின்னர் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் ஆசிரியர் அர்த்தநாரி தொடர்ந்து பாலியல் தொல்லை செய்து வருவதாக மாணவிகள் மீண்டும் பெற்றோர்களிடம் புகார் கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் அப்பள்ளியை முற்றுகையிட்டு அங்கிருந்த ஆசிரியர் அர்த்தநாரியை கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் கச்சுப்பள்ளி சாலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மகுடஞ்சாவடி போலீசார் மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்களை சமாதானம் செய்து மறியலை கைவிடச் செய்தனர். இதனிடையே மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவு செய்த ஆசிரியர் அர்த்தநாரியை பணி நீக்கம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அவர் கச்சம் சொல்றாரு, வெள்ளிக்கிழமையே அவர் தகவல் தெரிஞ்சா சொல்றாரு. இப்போ இது வரைக்கும் அவர் வாத்தியார் மேலே எந்த நடவடிக்கை இல்லை. நாங்கள் வந்து பார்க்கும்போது அவர் கிளாஸில் வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து கேட்குறோம், வந்து அதிகாரிகள் வந்தவர் போய்ட்டு தான் அவர் வாத்தியார் வெளிவிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அவர் மேலே எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் அவர் வந்து பணியிடை நீக்கம் பண்ணணும். இந்த ஸ்கூல்ல நாங்க இதே ஸ்கூல்ல படிச்சு 42 வருஷம் ஆகுது. எங்களுக்கு மன்னோர் கச்சம் வந்து கந்தசாமி வாத்தியார். ஒரு பிள்ளைங்க யாருனாலும் அந்த வாத்தியார் தப்பு சொல்லிடுமா இது நாள் வரைக்கும்? இந்த வாத்தியார்களுக்கு இருக்கக்கூடாது. இவன் வேலைக்கும் போகக்கூடாது. இந்த பள்ளிக்கூடம் அந்த மாதிரி நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும். வேலூர் மாவட்டத்தில் சொத்து தகராறில் தாயை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த ஈசானோடை பகுதியைச் சேர்ந்தவர் ராணி. இவருக்கும் அவரது மகன் ஆறுமுகத்துக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் தாய் ராணி மற்றும் ஆறுமுகத்துக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் ராணியை அடித்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் விவசாய நிலத்திலேயே சடலத்தை புதைத்துள்ளார். இதுகுறித்து ராணியின் மகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆறுமுகம் தாயை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்துக்கு ஆறுமுகத்தை அழைத்துச் சென்ற போலீசார் பொக்லைன் உதவியோடு உடலை தோண்டி எடுத்து அரசு மருத்துவர்கள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்தனர். ஆறுமுகம் மீது அவருடைய தந்தையை கொலை செய்ததாக ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் அருகே மத்திய அரசின் அனுமதி பெற்றதாக கூறி திறக்கப்பட்ட கூட்டுறவு வீட்டு வசதி வங்கி 1 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். ஜலகண்டாபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு மத்திய அரசின் அனுமதி பெற்றதாக கூறி பிராம்ட் வீட்டு வசதி கூட்டுறவு வங்கி என்ற பெயரில் வங்கி ஒன்று திறக்கப்பட்டது. பல்வேறு சலுகைகள் வழங்குவதாக கூறி உறுப்பினர்களை சேர்த்த இந்த வங்கி அவர்களிடம் இருந்து சேமிப்பு கணக்கு துவங்கி பணம் வசூலித்துள்ளது. அத்துடன் வைப்பு தொகை என்ற பெயரிலும் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்கு துவங்கியவர்கள் முதிர்வு காலம் முடிந்து தங்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது வங்கியின் இயக்குநர் பணத்தை தராமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வங்கி இழுத்து மூடப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அது கலெக்ஷன் பண்ணி இப்போது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு இப்போது அதோட மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சும் 2 மாதம் ஆயிடுச்சு. அமௌண்ட் எப்போ போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. 5 நாள் கழிச்சு வா, 6 நாள் கழிச்சு வா, 1 வாரம் கழிச்சு வா, ஒரு 10 நாள் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஃபேஸ்புக் மூலம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சென்னை இளைஞரிடம் 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கம்போடியாவில் புகார் அளிக்க போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை வில்லிவாக்கம் என்ஆர்என் காம்பவுண்ட் தெருவைச் சேர்ந்தவர் புஷ்பராஜ். பிகாம் பட்டதாரியான இவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வந்த நிலையில் திருமணத்திற்கு பிறகு சென்னையில் வேலை தேட ஆரம்பித்தார். ஆனால் உரிய வேலை கிடைக்காததால் வெளிநாட்டில் வேலை தேட தொடங்கியுள்ளார். அப்போது ஃபேஸ்புக் மூலமாக ராஜேஷ் கண்ணா என்பவர் அறிமுகமாகி கனடாவில் அவரது நண்பர் மூலம் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார். தாய்லாந்தைச் சேர்ந்த அவரது நண்பர்
தற்போது கம்போடியாவில் இருப்பதாகவும் அங்கு சென்றால் அவர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வார் என புஷ்பராஜிடம் ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். நானே ஒரு ஏஜென்ட், நானே வேலைக்கு போயிடுறேன். நான் கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச உடனே கனடாவிலிருந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி சொல்லிவிட்டு நான் வந்து தாய்லாந்தில் இருக்கிற அருண்குமாரோட நம்பரை கொடுக்குறேன், நீ அப்போ தாய்லாந்துக்கு போ அப்படி சொன்னாங்க. அருண்குமார் என்ன சொல்கிறானோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னான் சார். அது சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா அருண்குமார் வந்து அதுக்கப்புறம் கம்போடியாவிலேருந்து கனடா போயிட்டான். கனடாவிலேருந்து எனக்கு கால் பண்ண வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிவிட்டு எனக்கு பேசிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அருண்குமாரோட நம்பர் கொடுத்தான். நான் அப்புறம் அவன் அருண்குமார் எனக்கு கால் பண்ணான். இதையடுத்து கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் கம்போடியா சென்ற புஷ்பராஜிடம் இந்திய மதிப்பில் 7 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு கனடாவில் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்வதற்கான கடிதம் மற்றும் விசா ஆகியவற்றை அருண்குமார் கொடுத்துள்ளார். பின்னர் கனடாவில் பிரச்சனை இருப்பதாகவும் இன்னும் 1 மாதம் கழித்து வேலைக்கு ஏற்பாடு செய்வதாகவும் அருண்குமார் தெரிவித்ததால் புஷ்பராஜ் சென்னை திரும்பியுள்ளார். பல நாட்களாகியும் எந்த தகவலும் இல்லாததால் சந்தேகமடைந்த புஷ்பராஜ் கனடா நாட்டில் தான் வேலைக்கு சேரவிருந்த தனியார் நிறுவனத்தில் கேட்டபோது போலி பணியாணை மற்றும் போலி விசா வழங்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜேஷ் கண்ணா மற்றும் அருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு புஷ்பராஜ் புகார் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக கனடா பிரதமருக்கும் தாய்லாந்து நாட்டு இந்திய தூதரகத்துக்கும் கடிதம் அனுப்பியதை தொடர்ந்து அவர்கள் சென்னை காவல்துறை விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளனர். இதையடுத்து புஷ்பராஜை அழைத்து விசாரணை செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் குற்றம் கம்போடியாவில் நடந்துள்ளதால் அங்கு சென்று புகார் அளிக்கும்படி அனுப்பிவிட்டனர். அவனை கண்டுபிடிக்கணும், அருண்குமாரை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி பல பேரை ஏமாத்திருக்கான். அவன் பல பேரை ஏமாத்திட்டு பல பேரோட லைஃபை கெடுத்துக்கிட்டு நாங்கள் வி ஆர் சர்ச்சிங் த ஜாப் ஒன்லி. நாங்கள் வந்து வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் அப்படி இருக்கிறப்போ எங்களோட இன்னசென்ட் ஜாப் சீக்கர்ஸோட லைஃபை ஏமாற்றி இன்னசென்ட் ஜாப் சீக்கர்ஸை நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக நிறைய பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாவது பண்ணி ஏதாவது லா படி பண்ணி அவங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகளின் மெத்தன போக்கால் இதுபோன்ற குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் குற்றங்கள் சிறிய அளவில் உள்ளபோதே அதை விசாரித்து முடிவு காண வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி. அதாவது காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இது போல தகவல் கிடைச்சா உடனே அதை வந்து ப்ரோப் பண்ணணும். பல அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. தகவல் கிடைச்சா கூட அதை ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்களுக்கு பலம். வெளிநாடு வேலை மோகத்தால் பணத்தை இழந்த புஷ்பராஜ் தான் இழந்த பணம் கிடைக்காவிட்டாலும் இதுபோன்ற ஏமாற்று நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் இதுபோன்ற ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். அதே சமயத்தில் இதுகுறித்து வரும் புகார்களை அலட்சியப்படுத்தாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் மணிகண்டன். திருவண்ணாமலை அருகே இரவு நேரத்தில் பெண்களை தாக்கி தங்க நகைகளை கொள்ளையடிக்க முயற்சித்த நிர்வாண திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் டி வலசை கிராமத்தில் உள்ள செந்தாமரை என்பவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர் செந்தாமரையின் மகள் அன்பரசியின் தாலி கயிறை பறிக்க முயற்சித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அன்பரசி கூச்சலிட்டுள்ளார். இதனையடுத்து தப்பிக்க முயன்ற திருடன் தன்னை பிடிக்க முயன்ற அன்பரசி, செந்தாமரை, மணிமேகலை ஆகியோரை தாக்கியுள்ளார். இதனால் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் அன்பரசி மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆடைகளை களைந்த நிலையில் நிர்வாணமாக தப்பி ஓடிய திருடனை வெறையூர் போலீசார் தேடி வருகின்றனர். டி வாலவெட்டி கிராமத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் இதேபோன்ற ஒரு சம்பவம் நடைபெற்ற நிலையில் அதற்கும் தற்போதைய சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்குமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போத்ராவை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தொழிலதிபர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து கந்து வட்டி கேட்டு மிரட்டியதாக சினிமா பினான்சியர் முகுந்த்சந்த் போத்ரா, அவரது மகன்கள் ககன் போத்ரா மற்றும் சந்தீப் போத்ரா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் கபீர் உத்தரவிட்டார். இந்நிலையில் சினிமா பினான்சியர் போத்ராவின் நீதிமன்ற காவல் இன்னும் 4 நாட்களில் முடிவடைய இருப்பதால் அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இடத்தகராறு காரணமாக சமாதானம் பேசச் சென்றவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த பெத்தா சமுத்திரம் கிராமத்தில் வசித்து வருபவர் ராமசாமி.
இவருக்கும் அவரது பக்கத்து வீட்டுக்காரர் வெங்கடேசன் என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ராமசாமியின் வீட்டுக்கு சென்ற வெங்கடேசன் அவரை மிரட்டியிருக்கிறார். இதனால் அச்சமடைந்த ராமசாமி இதுகுறித்து தனது மருமகன் அண்ணாமலையிடம் கூறியுள்ளார். உடனடியாக அண்ணாமலையின் வீட்டுக்கு சென்ற வெங்கடேசன் தகராறு குறித்து கேட்டுள்ளார். பின்னர் சமாதானம் பேசிய போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் அண்ணாமலையை தாக்கியுள்ளார். அதிலும் ஆத்திரம் அடங்காத அவர் தன்னுடைய வீட்டில் இருந்த கத்தியால் அண்ணாமலையின் வயிற்றில் குத்தியுள்ளார். சம்பவ இடத்திலேயே அண்ணாமலை இதனால் உயிரிழந்தார். இதை அறிந்து அங்கு வந்த கீழ்குப்பம் போலீசார் அண்ணாமலையின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வெங்கடேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அருகே கள்ளக்காதலனுடன் இணைந்து கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த மாங்காடு மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த அன்பழகனின் மனைவி நதியா தனது தாய்மாமனும் கள்ளக்காதலனுமான நாகராஜனிடம் இதுகுறித்து கூறியுள்ளார். இதையடுத்து அன்பழகனை கடந்த 17ஆம் தேதி வந்தவாசிக்கு அழைத்துச் சென்ற நாகராஜ் மது வாங்கி கொடுத்து போதை ஏற்றிய பின்னர் அவரை கொலை செய்து அங்கேயே புதைத்துள்ளார். இதனிடையே தனது கணவரை காணவில்லை என நதியா மாங்காடு போலீசில் பொய் புகார் ஒன்றை கொடுத்தார். ஆனால் அன்பழகன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அவரது தந்தை மற்றொரு புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் நதியாவிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது நாகராஜ் தனது கணவரை கொலை செய்ததை நதியா ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நாகராஜை கைது செய்த போலீசார் கொலைக்கு உடந்தையாக இருந்த நதியாவையும் கைது செய்தனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட அன்பழகனின் சடலத்தை போலீசார் தோண்டி எடுக்க உள்ளனர். ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே செம்மரம் கடத்தியதாக 31 தமிழர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் ஒபுலவாரிப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் செம்மரம் வெட்டி கடத்துவதாக செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது செம்மர கடத்தலில் ஈடுபட்டவர்கள் போலீசார் மீது கற்கள் மற்றும் கோடரிகளை கொண்டு தாக்கினர். தற்காப்பு நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். இதில் திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 31 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. களக்காட்டில் பல்வேறு இடங்களில் வீடு புகுந்து திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பேருந்து நிலையம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த சிதம்பரபுரத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்பவரை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் பல்வேறு திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்பது தெரியவந்தது. 2 மாதங்களுக்கு முன் மேல் மலையநேரியைச் சேர்ந்த விவசாயி குமாரவேலு என்பவரின் வீட்டில் லேப்டாப், 7 கிராம் எடையுள்ள தங்க கம்மல் ஆகியவற்றை திருடியதையும், கோவில்பத்தைச் சேர்ந்த பூ வியாபாரி இசக்கிமுத்து மற்றும் பலரின் வீட்டில் திருடியதையும் இசக்கிமுத்து ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இசக்கிமுத்துவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 7 பவுன் தங்க நகைகளை மீட்டனர். விசாரணைக்கு பின் இசக்கிமுத்துவை நாங்குநேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர்.